திருப்பாடுகளின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் மீகா இயல் 7 இறை வாக்கியங்கள் 14 முதல் 15, 18 முதல் 20 முடிய. இறைவனை எண்ணற்ற நாமங்களால் அழைத்து அவரது அளவற்ற பண்புகளை அளந்தறிய முயலுகிறோம். அவர் வல்லமையுள்ளவர், மகத்துவ மிக்கவர், நமது மெய்ப்பர், மீட்பர், அமைதியின் அண்ணல், பொறுமையின் சிகரம், கருணையின் கடல், அவர் அம்மையப்பன். இத்தனை நாமங்களிலும் நமது உள்ளத்தை தொடுவது அவரது மன்னிக்கும் பண்பாகும். காரணம், நாம் அனைவரும் பெரும் பாவிகள். மன்னிப்பே இன்றைய வாசகத்தின் மைய பொருளாகும். யாவே காக்கும் கடவுள். இயற்கை விதிக்கொப்ப நடக்கும் மாறுதல்களையும் மனித சுதந்திரத்தின் அடிப்படையில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் இறைவனே முன் நின்று நடத்தியதாகவே இஸ்ராயேல் மக்கள் எண்ணினர். யாவே இஸ்ராயேல் இனத்தின் கடவுள். அவர்கள் அவரது உரிமை சொத்து. மந்தை ஆயனுக்கு உரியது போல் மக்கள் அனைவரும் அவரது உரிமை பொருட்கள். அவரே நம் கடவுள். நாம் அவரால் மேய்க்கப்படும் மக்கள். அவர் அரவணைப்பில் உள்ள மந்தை. இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களா? இறைவன் தன் இனத்திற்கு செய்த நன்மைகளை, சிறப்பாக இஸ்ராயேல் மக்களை எகிப்து நின்று மீட்ட நிகழ்ச்சிகளை நன்றியுடன் நினைவு கூறுகிறார். மீகா 15ஆம் இறை வாக்கியத்தில், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 117:1. இதுவே நமது பல்லவியாக இருக்க வேண்டும். மன்னிக்கும் கடவுள். இறைவனது பலவீனமே அவரது இரக்க குணமும் மன்னிக்கும் மனப்பான்மையும் ஆகும். எனவே தான் இரக்கமும் கனிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்று ஆண்டவரை அழைத்து மக்களின் பாவங்களை மன்னிக்கும் மோசே மன்றாடுகிறார். விடுதலை பயணம் 34:6-9. இதை பணியில் தான் மீகாவின் மன்றாட்டும் அமைந்துள்ளது. மனிதன் மன்னித்தறியாத சிறிய உள்ளம் கொண்டவன். இறைவனது மன்னிக்கும் சக்திக்கு அளவே இல்லை. எனவே எம் பாவங்களையும் கடவுள் மன்னித்தாரா இல்லையா என்ற ஐயம் பொருளற்றது. ஊதாரி பிள்ளை வீடு திரும்பி வந்து, அப்பா, வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றங்கள் பல செய்தேன் என்று கூறிய வார்த்தைகள் காதில் போட்டு கொள்ளாது. லூக்கா 15:21 முதற்தரமான வரவேற்றை அளிக்கிறார். நம் அக்கிரமங்களை தம் காலடியில் மிதித்து விடுவார். 19 என்பதன் விளக்கமே ஊதாரி பிள்ளையின் ஓமை. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொல்ல குறிவைத்த யூதர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லெறியட்டும் என்று இயேசு கூறி, நானும் தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாது என்று இயேசு கூறியதை நினைக்கும் பொழுது, பாவத்தை பொறுத்து அக்கிரமத்தை மன்னிக்கிற உமக்கு நிகரான கடவுள் உண்டோ என்று மீகா கேட்பது எவ்வளவு பொருத்தம் என்பதை உணர்கின்றோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. திருப்பாடல் 105:8-10. இறைவனது இரக்கத்தை, பலவீனத்தை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. கருணை கடல் முன் என் பாவம் சிறிய துடித்தானே என்ற பாவச்சேற்றிலே புரள்வது அவரது பொறுமையை சோதிப்பது ஆகும். இறைத்தந்தை மீது நாம் காட்டும் உண்மையான அன்பு நம்மை பாவத்திலிருந்து தடுத்து நிறுத்த வேண்டும். 2ஆம் வாசகம் நற்செய்தி லூக்கா 15:1-11-32. நம் எல்லோருக்கும் மிக பழக்கப்பட்ட வாசகம் இந்த உவமை.
இதை ஊதாரி மகனின் உவமை என்பதை விட ஊதாரி தகப்பனின் உவமை என்று அழைப்பதே மேல். நற்செய்திகளின் சாரம் இந்த உவமை எனலாம். இவர் பாவிகளை வரவேற்கிறார் என்று பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் முணுமுணுத்த போது அவர் பின்வரும் உவமையை கூறினார். 15:1-5 என்பதிலிருந்து இந்த உவமையின் கதாநாயகன் கடவுளை கடமை தவறிய மகனன்று என்பது புலன் ஆகின்றது. நல்வாழ்வுக்கு பரிசு. தன் கடமையிலே கண்ணும் கருத்துமாயிருந்து தொடர்ந்து பல்லாண்டுகள் தன் தகப்பனிடம் ஊழியர் செய்து வருகின்றான் மூத்த மகன். அவனிடம், நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. 15:31 என்கிறார் தகப்பன். துன்பத் துயரங்கள் சோதனைகள் எதிர்படும் போது தளர்ந்து விடாது தொடர்ந்து நம் திருமுழுக்கு வார்த்தைகளை, திருமண துறவர வார்த்தைப்பாடுகளை வாழ்ந்து வரும்போது இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. சத்தம், ஆரவாரம், கொண்டாட்டம், விழாக்கள், புதுமை வரங்கள் வழி இது அறிவிக்கப்பட வேண்டியதில்லை. என் காதலர் இறைவன் எனக்குரியவர், நான் அவருக்குரியவர். எளிமைமிகு பாடல் 2:16 என்ற ஒரு அமைதி நிலையிலேயே நம் நல்வாழ்வுக்கு இறைவன் அளிக்கும் பரிசு. எனவே தொடர்ந்து நற்செயல்கள் புரிவதில், நம் வார்த்தைப்பாடுகளை செயற்படுத்துவதில் முனைந்திருப்போம். பாவிக்கு மன்னிப்பு. மனித பலவீனங்கள் நம் எல்லோரையும் அடிமைப்படுத்துவதை அனுபவ வாயிலாக அறிவோம். நாம் பாவம் செய்யக்கூடாது என்பது இறைவனின் விருப்பமாயினும் பாவத்திற்கு அடிமைகளாகிவிட்ட நிலையிலே இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. பழைய ஏற்பாட்டிலும் சரி, அழுத்தம் திருத்தமாக கூறப்படுகிற ஒரே உண்மை இது. பாவம் செய்தும் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கூறி எப்போது அவர்பால் திரும்புகிறோமோ அப்போது ஓடோடி வந்து இறைவன் நமக்கு உதவுவார். நாம் ஒரு அடி முன் எடுத்து வைத்தால் அவர் பல அடிகள் முன் எடுத்து வைத்து நம்மை எதிர்ப்படுவார், மன்னிப்பு வழங்குவார், மறுபடியும் தம் அன்பிலை இணைத்துக் கொள்வார். தவக்காலம் மனமாற்றத்திற்கு மிகவும் ஏற்ற காலம். ஊதாரி தந்தை. அவர் தொலைவில் வரும்போதே அவர் தந்தை அவரை கண்டு மனமுருகி ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி கொண்டு முத்தமிட்டார். 15:20 என்ற வாக்கியத்திலே தொடர்ச்சியாக 5 வினை சொற்களை பயன்படுத்தி மன்னிப்பதை தந்தை காட்டும் ஊதாரித்தனத்தை லூக்கா விளக்குகிறார். இது மட்டுமன்று, மனமுருகி என்ற பொருள் பொதிந்த சொல் உள் உறுப்புகளின் அசைவுகளை குறிக்கும். கடவுளின் மிகுந்த அன்பை, அளவு கடந்த இரக்கத்தை காட்ட இச்சொல் இங்கும் மற்ற இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. மத்தேயு 10:36-14, லூக்கா 7:13, மார்க் 6:34 முதலியன. ஆம், பாவிகளை மன்னிப்பதில் இறைவன் ஒரு ஊதாரியை, அவர் ஊதாரிய தந்தை மட்டுமன்று ஊதாரிய தாயும் ஆகிறார். பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவர் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாரோ? இவர்கள் மறந்திடும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்களில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். ஏசாயா 49:15-16 என்ற சொற்கள் நாம் கடவுளின் இரக்க பெருக்கை, மன்னிப்பு வளத்தை எடுத்து காட்டுதல். இந்த தவக்காலத்தில் நம் மூதாரி தந்தை தாய் கடவுளை நாம் எதிர்படுவோமா? நம் உள்ளங்களிலே பாவங்கள் இருந்தாலும், நம் உள்ளங்களில் பாவங்களால் இருந்தாலும் அவை உறைந்த பனி போல் வெண்மையாகும். ஏசாயா 1:16.